வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. ஞானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, இன்றைய வேதாத்திரிய சிந்தனையில் நிறைவு என்ற ஒரு தலைப்பை, நிறைவு என்பதே இல்லாத மனிதர்களிடம் இப்பொழுது பேச வேண்டிய ஒரு காலகட்டம். நிறைவு என்பது மனதில் ஒரு உணர்வு நிலை. அந்த நிறைவு என்பது இன்று உலகத்தில் மனிதர்களிடம் இருக்கிறதா என்று தேடி பார்த்தால் எந்த நாட்டிலும் முழுமையான நிறைவு என்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை இப்பொழுது பார்க்க முடியவில்லை. அந்த நிறைவு என்ற இடத்தை அடைந்தவர்கள்தான் மகான்களாக, யோகிகளாக, ஞானிகளாக அப்படியெல்லாம் இங்கு வாழ்ந்திருந்தார்கள். இப்பொழுதெல்லாம் அப்படிப்பட்ட ஞானிகள் யாரும் சமீப காலத்தில் யாரையும் தோன்றி பார்க்க இயலாத ஒரு சமுதாயத்தில் இருக்கிறோம். இப்பொழுதெல்லாம் நிறைவுக்கு எதிர்நிலையாக இருக்கக்கூடிய பேராசையின் உச்ச நிலையில் இருப்பவர்கள் தான் ஞானிகள் வேடமிட்டு கொண்டு இங்கு உலகம் முழுவதும் வலம் வந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த உண்மையான அந்த ஒரு நிலை அடைந்தவர்கள் என்பவர்களை சரித்திரத்தில் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக அந்த நிறைவு என்ற ஒரு நிலையை 100% அடைந்தவர்கள் இல்லை என்று சொன்னாலும், இப்ப நாம என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறோம்னா, ஓரளவுக்காவது நிறைவு என்ற நிலையில் வாழ வேண்டும் அல்லவா? இப்போ நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா, நம்ம பெரிய ஞானியெல்லாம் ஆகிறது இருக்கட்டுங்க, ஏதோ வாழ்க்கையில ஓரளவுக்காவது நிறைவா வாழணும்ல அப்படிங்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த முழுமையான ஞானம் என்ற நிறைவை அடையக்கூடிய தத்துவங்கள் நிறைந்து பொதிந்து இருக்கக்கூடிய நாடு நமது நாடு. இந்த நிறைவு என்பதில் மிக குறைவான சதவிகிதத்தை வைத்துக் கொண்டு வாழக்கூடிய நாடும் நமது நாடுதான் என்பதை இப்பொழுது பெருமையாக சொல்லிக்கொள்ள முடியவில்லை. அப்படிதான் இருக்கு. இந்த நிறைவு என்பதில் மிக குறைந்த சதவிகிதத்தில் வாழ்பவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். அதுவும் தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பகுதியினர் அந்த நிறைவு இல்லாதவற்றில் முதலிடத்தில் இருக்கக்கூடியதாக நான் பார்க்கிறேன். ஆனால் நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? இங்கு ஆன்மீகம், தத்துவம் நிறைந்த நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தத்துவத்தை எல்லாம் நாம் புத்தகமாக விற்றுக் கொண்டிருப்போம், பேசிக் கொண்டிருப்போம், கேட்டுக்கொண்டிருப்போம். அதை நடைமுறைப்படுத்த இங்கு யாருக்கும் தைரியம் இல்லை. நடைமுறைப்படுத்தினாலும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயம் நடைமுறைப்படுத்த விடுவது இல்லை. மிகவும் கேடுகட்ட சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒன்றை நினைக்கும் போது மிகவும் வேதனைப்படக்கூடிய ஒரு நிலையில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த வேதாத்திரியம் நமக்கு வந்தது. வேதாத்திரியம் என்பது இந்த தத்துவங்களை எளிமையாக கொடுத்து படிப்படியாக அதை நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய ஒரு எளிய முறையை மகரிஷி கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப ஒரு தீவிரமாக இதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் யாரும் ஓடிவிடுவார்கள் என்று மிகவும் எளிமையாக கொடுத்தார்கள்.
ஆனால் அது இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறது என்று சொன்னால், அதை எளிமைப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய அந்த சாரத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அதில் இருக்கக்கூடிய சக்கையை மட்டும் இப்பொழுது வேதாத்திரிய ஆசிரியர்கள் உலகத்திற்கு கொண்டு சென்று கொண்டு பேராசிரியர்கள் பேராசை பிடித்தவர்களாக மாறக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அதுவும் ஒரு வேதனை. நமக்கே இப்படி வேதனை என்று சொன்னால் வேதாத்திரி மகிழ்ச்சியுடைய ஆன்மா படும் வேதனை எப்படி இருக்கும்? சரி, அப்ப இப்ப இன்னைக்கு நிறைவு அப்படிங்கிறது ஒரு உணர்வு என்று சொல்லிட்டோம். இந்த நிறைவு அப்படிங்கிறது இந்த வார்த்தை எதற்கு தேவையில்லையே? எப்ப எப்ப அப்படின்னு கேட்டோம்னா, அந்த நிறைவு என்ற நிலையில் வந்த பிறகு நிறைவு என்ற வார்த்தை என்பதே அங்கு இல்லாமல் போய்விடக்கூடிய ஒரு நிலை. இப்ப பாருங்க, நிறைவு என்பது எப்ப வரும்னா, ஒரு செயலை செய்து அந்த செயலின் பலன் நிறைவாக இருக்க வேண்டும். இதுதான். அப்ப செயல் செய்யும் போதுதான், செயல் செய்பவருக்குத்தான் இந்த நிறைவு என்ற உணர்வு தேவைப்படுகிறது. அவர்களுக்குத்தான் அது கிடைக்கும். செயலற்று இருப்பவர்களுக்கு அங்கு குறைவும் இல்லை, நிறைவும் இல்லை. செயலற்று இருக்கக்கூடிய நிலையில் இன்பம் துன்பம் என்பது இல்லை. அந்த இரண்டுபட்டது என்பதே இல்லை. செயல் என்று வரும்பொழுதுதான் அது இரண்டுபட்டதாக மாறுகிறது. அங்கதான் என்ன வர வருது? இப்ப நிறைவாக இருக்கிறீர்களா, குறையாக இருக்கிறீர்களா? ரெண்டுல ஏதோ ஒண்ணு. நாம் ஒரு செயலை செய்யும் பொழுதுதான் அது இன்பமாக இருக்கிறதா, துன்பமாக இருக்கிறதா என்று பார்க்கிறோம். இது எல்லாமே செயலில் தான் வருகிறது. நமது நாட்டில் 2 பெரிய ஒரு மகான்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஒன்று புத்தர் என்று சொல்லலாம். புத்தருடைய வாழ்க்கை நெறி, வாழ்க்கை முறை, அவர் என்ன சொல்றார், எப்படி இருக்கணும்னு சொல்றார். கிருஷ்ணர் என்று ஒருத்தர், அவர் ஒரு வாழ்க்கை நெறி, மகாபாரதத்தை கையாண்ட கிருஷ்ணர், கிருஷ்ணருடைய வழி என்று ஒன்று. இந்த ரெண்டும் பார்த்தோம்னா எதிரெதிர் நிலையாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். புத்தர் என்பவர் செயலற்று இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கொள்கை. சும்மா இருன்றார், செயலற்று இரு என்கிறார். அதுதான் ஆன்மீகத்தின் ஒரு உயர்ந்த நிலை என்று சொல்லுகிறார். ஆனால் கிருஷ்ணருடைய வழி என்ன என்று சொன்னால், செயல்பட்டுக் கொண்டிரு. கிருஷ்ண லீலை என்று சொல்வார்கள். செயல்பட்டுக் கொண்டிரு என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த செயலிலே விளைவின் மீது பற்று கொள்ளாதே. விளைவின் மீது பற்று கொள்ளாமல், அந்த பற்று வைக்காமல் செயலில் இரு என்று சொல்லுகிறார். இதுவும் ஒரு ஞானம் என்று சொல்கிறார். நந்தனார் போன்றவர்கள் எல்லாம் இப்படி ஞானம் அடைந்தவர்கள் தான். நந்தனார்லாம் எங்க போய் தவம் பண்ணார்? அப்படியே ஆடி பாடிக்கொண்டே இருந்தார். அப்படிதான் செயலில் தான் இருந்தார். ஆனால் அவர் செயல் இருந்தது, உடல் ஆடிக்கொண்டிருந்தது, வாய் பாடிக்கொண்டிருந்தது, ஆனால் மனம் ஒடுங்கி இருந்தது. அப்ப அப்படிப்பட்டவர்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்ப செயல் இருக்க வேண்டும், அந்த விளைவில் பற்று கொள்ளாமல் இருக்க வேண்டும். சரி, விளைவில் பற்று கொள்ளுதல் என்றால் என்ன, செயல் என்றால் என்ன, எதற்காக செயல் செய்ய வேண்டும், ஏன் அதில் பற்று கொள்கிறோம் என்று கேட்டால் இங்கு வேதாத்திரியம் தான் அதற்கு விளக்கம் சொல்ல முடியும். வேதாத்திரியத்தில் தெளிவாக இருக்கிறது எதற்காக செயல் செய்ய வேண்டும். இதுவரைக்கும் ஆன்மீகத்தில் வேதாத்திரியத்தை தவிர வேறு எங்கும் நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஏன் செயல் செய்ய வேண்டும் என்பதற்கான விளக்கம் எந்த ஆன்மீகத்திலும் தெளிவாக கொடுக்கப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. வேதாத்திரியத்தில் இருக்கிறது என்று சொல்கிறேன். வேதாத்திரியம் இப்பொழுது அதை தெளிவாக கொடுக்கவில்லை என்பதும் உண்மை. என்ன என்று சொன்னால், தேவைகள் என்பதை நிறைவு செய்து கொள்வதற்கு நாம்
செயல் செய்ய வேண்டும். அவ்வளவுதாங்க. செயல் செய்யணும்னா தேவை நிறைவேறுவதற்கு, தேவைகள் நிறைவேறுவதற்கு. தேவைகள்னா என்ன? இயற்கை தேவைகள், இயற்கை தேவைகள், இயற்கை துன்பம். இயற்கை துன்பம் என்பதைத்தான் தேவைகள் என்று சொல்லுகிறோம். அப்ப என்ன பண்ணுது? இந்த இயற்கை செயல் செய்வதற்காக இந்த இயற்கை துன்பம் என்ற ஒன்றை இந்த உயிரினங்களுக்கு பொதுவாக வைத்திருக்கிறது. மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தேவை என்பது இல்லாத உயிரினம் இல்லை. எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும். அதனாலதான் அதை பொதுவாக இயற்கை தேவை என்று சொல்லுகிறோம். அதை இயற்கை துன்பம் என்றே சொல்லுகிறோம். அப்ப இயற்கை துன்பம் இல்லாத உயிரினம் கிடையாது. அது இயற்கை கொடுத்தது. எதற்காக கொடுத்தது? நீ செயல் செய்து அந்த தேவையை நிறைவு செய்து இயற்கை துன்பத்தை போக்கிக் கொள்ள வேண்டும். இது இறை நீதி, இயற்கை விதி, இயற்கை விதி. இதை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் நாம் செயல் செய்ய வேண்டும். அவ்வளவுதான். இதுக்கு தேவைகளை நிறைவு செய்து கொள்ள. இந்த தேவைகளை இப்ப நம்ம மூணா பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்? உடலின் தேவைகள், மனதின் தேவைகள், உயிரின் தேவை என்று மூன்றாக பிரிக்கிறோம். இப்போ பெரும்பாலும் இந்த நிறைவு என்ற ஒரு வார்த்தையை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இடம் எதுவாக இருக்கிறது? அதிகமாக இந்த குறையாக இருக்கிறது. வாழ்க்கையில குறை 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 என்று சொல்லுகிறோமே, அது அதிகமாக எங்க இருக்கிறது என்று சொன்னால், இந்த உடலின் தேவை என்பதில்தான் குறை என்பது இருக்கிறது. மனதின் தேவை அப்படிங்கிறதுல குறையே கிடையாது, குறை வராது. அங்க மனதின் தேவை ரசித்தல், ரசிக்கிறப்ப ரசிக்கும், ரசிக்கலைன்னா சும்மா இருக்கும். ரசிக்க முடியலையேன்னு ஏங்காது. ரசிக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது ரசிக்கும், அவ்வளவுதான். அப்ப அதான் மனதின் தேவை. மனதுக்கு இப்ப நல்ல ஜில்லுன்னு ஒரு காற்று வருதுன்னா அப்படியே ரசிக்கும், அது நின்றுச்சுன்னா விட்டுரும், அவ்வளவுதான். அதுல நிறைவு என்பதற்கும் வேலை இல்லை, குறைவு என்பதற்கும் வேலை இல்லை. அந்த மனம்ங்கிறது தனியா விட்டுருவோம். இப்போ உடலின் தேவை என்பதில்தான் குறை. சார், அப்புறம் இந்த உயிரின் தேவைன்னு ஒண்ணு சொல்றீங்களே, அந்த உயிரின் தேவையில் இந்த உடலின் தேவை என்பதும் இணைந்து இருப்பதால் அங்கும் அது குறை என்ற ஒரு நிலையை அது காட்டுகிறது, காட்டுகிறது. அங்கும் இருக்கிறது. அப்ப அந்த உயிரின் தேவையிலும் குறை இருக்கிறது. ஆனா உயிரின் தேவை ஒன்னே ஒண்ணுதான் சொல்றோம், ஒன்னே ஒண்ணுதான் சொல்றோம். ஆனா அந்த உடலின் தேவை ஏகப்பட்ட தேவையை நாம் உருவாக்கி வைத்து விட்டோம். இப்போ நாம தேவைகள் மூன்றுங்கிறதுல என்ன சொல்றோம்? பசி, தாகம். பசின்னு எடுத்துக்கிட்டா உணவுன்னு சொல்லிட்டோம். இந்த உணவுன்னு எடுத்துக்கிட்டா எத்தனை வகை, அதுக்காக இருக்கக்கூடிய உணவுகளின் வகைகள் என்ன, அதுக்காக அதை உற்பத்தி செய்வதற்கான பொருள்களின் வகைகள் என்ன, கணக்கு பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக அவ்வளவு பொருள்களை படைத்திருக்கிறது, கண்டுபிடித்திருக்கிறது. அப்படி ஆக்கிட்டோம். சரி, அப்ப பசிங்கிறதுலே அவ்வளவு இருக்கு. அத்தனை இதையும் வச்சுட்டு இவ்வளவு வளர்ந்து, இவ்வளவு வெரைட்டி வந்து, இத்தனையும் வந்து, இவ்வளவு வசதிகள் வந்து, ஆனால் நிறைவு என்பது சுத்தமா இல்ல, சுத்தமா இல்ல. இவ்வளவு கிடைக்குது, தேவைக்கு அதிகமாக. தேவைக்கு அதிகமாகன்னு ஒரு வார்த்தை கூட போடக்கூடாது. பசி என்பதில் தேவைக்கு அதிகமாக 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 என்று ஒரு ஒரு 50 அதிகம் போட்டு அவ்வளவு கிடைக்குது, ஆனால் நிறைவு இல்லை. ஏன்? ஏன்? தாகம்,
தாகம்ங்கிறதுக்கு தண்ணின்னு சொல்றோம். இன்னைக்கு எத்தனை வகையான பானங்கள் நிறைவு இருக்கிறதா? நிறைவுக்காகத்தானே இத்தனத்தை கண்டுபிடிச்சீங்க, புதுசு புதுசா கண்டுபிடிச்சீங்க. நிறைவுக்காகத்தான் நிறைவுக்காகத்தானே உணவுல இப்படி இப்படி சமைச்சு அப்படி சமைச்சு எல்லாம் பண்ணீங்க. இதுக்குன்னு ஒரு காலேஜ் வச்சிருக்கீங்களே, அதுக்குன்னு ஒரு செஃப் வச்சிருக்கீங்களே, எத்தனை நீங்க உருவாக்குனீங்க? நிறைவு வந்துருச்சா? வரல. அப்ப பல பல கோடிகளை விரித்து வைத்திருக்கிறான். ஆனால் நிறைவு என்பது துளி அளவு கூட இல்லை. குறை என்பது 100% இருக்கிறது மனிதனிடம். அப்ப இந்த இந்த பசி தாகம் என்ற தேவை நிறைவேற்றுவதற்கு இவன் நிறைவேறுவான் இல்ல, தன் பிள்ளை நிறைவேறணும், பேரன் நிறைவேறணுங்கிறதுக்காக சேர்க்கக்கூடிய சொத்து. எதுக்கு சொத்து சேர்க்கிறான்? என் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் தேவை நிறைவு செய்வதற்காக நான் தேடுகிறேன் என்று தேடி 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 அந்த நிறைவு இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய நமது தென் இந்திய நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது மிகவும் பெருமையாக இருக்கிறது அல்லவா? ஆம், பெருமையாக இருக்கிறது. இறை துரோகிகளின் நம்பர் 1 நம்ம தான் அப்படின்னு காலரை தூக்கிக்கலாம். அவ்வளவு இங்குதான் நடக்கிறது. ஆனாலும் இவ்வளவு ஊழல், 5000 கோடி 10,000 கோடி அத்தனை கோடி எத்தனை கோடி இருந்தாலும் இன்னும் இந்த எலெக்ஷன்லயும் ஜெயிச்சு இன்னும் ஒரு 10,000 கோடி நான் சேர்த்தி ஆக வேண்டும். எங்கு எங்கு நிறைவு? இங்கு அந்த நிறைவு என்பதுங்கிறதுக்கு பேச்சு இல்லைங்கிற அளவுக்கு வந்துடுச்சு. ஏன் இது? ஏன் இப்படி இது போய்கொண்டிருக்கிறது? இதற்கு காரணம் என்ன? காரணம் என்ன? அப்ப இது காரணம் என்னங்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? நல்ல தியானம் பண்ணி தேவை அளவில் நிறுத்திட்டோம்னா நிறைவு வந்துடும். ஆமாம், வருஷக்கணக்கில் தியானம் செய்து நிறைவில் தேவை அளவில் நிறுத்திய ஒரு பேராசிரியர், ஒரு அருள்நிதியர்கள், ஒரு வேதாத்திரிய சீடர் அவரை இப்பொழுது பார்க்க முடியுமா என்று கேட்டால் பார்க்க முடியவில்லை. ஐயா, நீங்களும் 35 வருஷமா இருக்கீங்களே, நானும் 100% அதுல எல்லாம் தேவை அளவில் நிற்கக்கூடிய நிலைக்கு பக்குவம் அடையவில்லை. அப்ப நம்மளுடைய வேதாத்திரியம் அப்ப இதுக்காகத்தானே இந்த தத்துவம் கொடுக்கப்பட்டது. ஆமாம். ஆனால் அதில் என்ன நடந்தது என்று கேட்டால், மகரிஷி அவர்கள் தவத்தையும் தற்சோதனையும் சமமாக இது 50 அது 50 சமமாக அப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னார். ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும், 2 தண்டவாளங்கள் போலன்னு சொன்னார். ஆனா இப்ப நீங்க வேதாத்திரி என்ன பண்ணிட்டோம்? நம்ம சனி ஞாயிறு 2 நாள் அகத்தாய்ப்பு தற்சோதனை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தவம் மட்டும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஒரு தண்டவாளத்தை விட்டுட்டு இன்னொரு தண்டவாளத்தை பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப வண்டி ஆக்சிடென்ட் ஆகத்தானே செய்யும். ஆம், இதுதான் இன்றைக்கு வேதாத்திரியம் தோற்றதற்கு காரணம். இந்த 2ம் சமமாக சென்று கொண்டிருக்க வேண்டும். அகத்தாய பயிற்சி முடிச்ச பிறகு, தற்சோதனை முடிச்ச பிறகு கூட்டு தவம் என்று டெய்லி தவம் இருக்கும். தவம் முடிஞ்ச உடனே ஒரு தற்சோதனை சிந்தனை, அது செயல் மாற்றத்துக்குரிய சிந்தனை கொடுக்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் தவம் முடித்த பிறகு ஆசிரியர்கள் பேசுவதெல்லாம் பார்த்தால், நீங்கள் எப்படி பணக்காரராவது, எப்படி உங்கள் மனதில் நினைத்ததெல்லாம் எப்படி நிறைவேற்றுவது, உங்க பிள்ளையை எப்படி பெரிய ஆளாக்குறது, இதுக்கு தவம் எப்படி உதவும், நீங்க என்ன பண்ணணும், இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலை வருகிறது. தற்சோதனை என்பது எதிலிருந்து விடுதலை பெறுவது என்பதுதான் தற்சோதனை. அப்ப தேவை நிறைவானவுடன் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்குத்தான் தற்சோதனை, இதை செய்வதற்குத்தான் தவம். இப்பொழுது தவம் என்பது எதற்கு என்று சொன்னால், பொருளை பெருக்கிக் கொள்வதற்கு என்று வேதாத்திரிய சீடன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். வேதனையான விஷயம். வேதாத்திரியத்தில் விடுதலை மட்டும்தான், விட்டு விலகுவதற்குத்தான் வேதாத்திரியமே தவிர பெறுவதற்கு என்று ஒன்றும் இல்லை. 'அப்ப
அப்ப என்ன ஆயிட்டோம்? அப்ப இதனுடைய மகரிஷி கொடுத்தது கரெக்ட், இந்த காலத்துக்கு தகுந்தவர் கொடுத்தது கரெக்ட், ஆனா நடைமுறையில் இல்லை. சரி. அப்ப இப்ப இந்த செயல் என்பது தேவை நிறைவு செய்வதற்குத்தான் செயல். இப்ப பசிதாகத்திலே இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அப்புறம் தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, உடல் கழிவுகளின் உந்துவேகம். இந்த உடல் கழிவுகளின் உந்துவேகத்தில் தான் உயிரின் தேவை என்பதும் இருக்கிறது. அதை உடல் கழிவு என்று சொல்கிறோம், உயிரின் தேவை என்று சொல்கிறோம். அப்ப அங்க உடலின் தேவையாகவும் உயிரின் தேவை ரெண்டும் அதுல கலந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதுக்குத்தான் நாம செயல் செய்ய வேண்டும், இதுக்குத்தான் செயல் செய்ய வேண்டும். அந்த செயல் செய்து அதில் நிறைவும் அடைய வேண்டும், அடைய வேண்டும். சரி. அப்ப இந்த நிறைவு ஏன் அடைய முடியவில்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நம்ம நம்மளுடைய மூதாதையருடைய வாழ்க்கையை அப்படியே திருப்பி பாருங்கள். திருப்பி பார்த்தோம்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்துல அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவர்களிடம் நிறைவு இருந்ததா? மனதில் நிறைவு இருந்ததா என்று பாருங்கள். இருந்தது. ஓரளவுக்காவது நிறைவு இருந்தது. ஒரு 50% மேல் நிறைவு என்பது இருந்தது, அங்கு இருந்தது. ஆனால் இப்பொழுது 100% இல்லை, இல்லை. நாம் முன்னேறி இருக்கிறோமா? ஆமாம். நம்ம தாத்தா காலத்தை விட நம்மலாம் எப்படி முன்னேறி இருக்கோம்? தேவைகளுக்கான பொருள்களை பெருக்கிக் கொண்டோம், ஆனால் நிறைவு அடையவில்லை. அங்கு தேவைகளுக்கான பொருள்கள் மிக குறைவு, ஆனால் நிறைவு இருந்தது. அப்ப இந்த பொருள்கள் பெருகியதனால் தான் அங்கு நிறைவு வரவில்லையா? நம்ம அப்படிதான் பார்ப்போம். நிறைய பொருள் இருக்கும்போது குழப்பம் வருது இல்லையா? அது ஒண்ணுதான் இருக்குன்னா அதை மட்டும் எடுத்துக்குவோம். நிறைய வந்ததுனாலதான் இப்ப குழப்பம் வருது, அதனாலதான் நிறைவு அடையவில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம், பேச்சுக்கு சொல்லலாம், நடைமுறையில அப்படி சொல்லலாம். எவ்வளவு இருந்தாலும் நிறைவு என்பதை அடையக்கூடியது எது? நமது மனம் தானே. எவ்வளவு பொருள்கள் வேணாலும் இருக்கட்டும், மனம் நிறைவுக்கு வர வேண்டும். மனம் நிறைவுக்கு வந்துச்சுன்னா அந்த பொருள் நமக்கு தெரியக்கூடாது. அந்த பக்குவம் ஏன் மனதுக்கு வரவில்லை என்பதுதான். அப்ப நீங்க எதுவுமே இல்லாம இடத்துல நான் இருந்துகிட்டு நான் ரொம்ப இதையெல்லாம் விட்டு விலகி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சாராய கடையே இல்லாத ஒரு நாட்டுல போய் நான் குடி விட்டு விட்டேன், அதெல்லாம் விட்டுட்டு நான் வாழ்றேன் பாத்தீங்களா, பெரிய சாதனை அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல. அது இருக்கிற இடத்துல நீ என்ன பண்ணக்கூடாது? அதுக்கு போகக்கூடாது, அதை எடுக்கக்கூடாது. மனம் என்ன இருக்கணும்? விலகி இருக்கணும். அங்கதான் மனதினுடைய சாதனை, அங்கதான் மனதுக்கு நிறைவு. அப்ப நிறைய பேர் இப்படிதான் விட்டுட்டு காட்டுக்கு ஓடுறேன் அப்படின்றான். ஓடிட்டோன்னு நிறைவு வந்துருச்சா? இப்படியெல்லாம் ஓடியெல்லாம் நிறைவு வராது. நீ நிறைவு வந்த பிறகு காட்டுக்கு போகணும். நிறைவு வருவதற்காக காட்டுக்கு போன அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்க போய் நீ புலம்பிக்கிட்டு தான் இருப்ப. அப்ப இது எஸ்கேபிசம். மகரிஷி சொல்றது எஸ்கேபிசம். அப்படிலாம் ஓடுறது எஸ்கேபிசம் பாரு. பயந்து ஓடுறான் பாரு. இன்னைக்கு இந்த துறவு என்று ஓடுவதெல்லாம் பொய் என்று சொல்வார் மகரிஷி. அப்ப ஏன் அவர்களுக்கு நிறைவு இருந்தது? இப்ப நம்ம ஒரு சின்ன உதாரணத்தோடு பார்ப்போம். இப்ப பாருங்க, நம்ம தாத்தா காலத்துல டெய்லி பழைய சோறு சாப்பிட்டாங்க வருஷம் முழுதும். டெய்லி சோள சோறு சாப்பிட்டாங்க வருஷம் முழுதும். மாற்றமே இல்லையே. ஆனால் நிறைவாகத்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல. இப்பொழுது இப்போ இங்க நீங்க 30 பேர் இருக்கீங்க. இதுல உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. காலையில மத்தியானம் சாயந்தரம் 3 நேரமும் இட்லி. இந்த வாரம் முழுதும் இட்லி, அடுத்த வாரமும் இட்லி, இந்த மாதமும் இட்லி, அடுத்த மாதமும் இட்லி. ஒரு 6 மாதத்துக்கு 3 நேரமும் இட்லியும் சட்னியும் மட்டுமே, வேற எதுவுமே இல்லை. உங்களால சாப்பிட முடியுமா? நிறைவாக சாப்பிட முடியுமா? ஏன் சார் நாங்க இத்தனை வகையா சாப்பிட்டே நாங்க நிறைவில்லாதால் நாங்க வெறும் இட்லியில எப்படி நிறைவாக ஐயோ எங்களால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க.
நான் கேட்டேன், ஒரு மன்றத்தில் கேட்கிறேன், நமது மகரிஷியினுடைய தேவைகள் 3ல் நிறைவாக வாழ்பவர்கள் கை தூக்குங்கன்னு சொன்னேன். ஒரு 3 பேர் தூக்குனாங்க. தேவைகள் 3 தானே சார், அதெல்லாம் நாங்க எக்ஸஸாவே இருக்குல்ல. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, தேவைகள் 3ல நிறைவா தான் இருக்கும் அப்படின்னு கை தூக்கிட்டாங்க. அவங்கள்ட்ட தான் கேட்டேன், இதே மாதிரி இட்லி போட்டா 6 மாசம் சாப்பிடுங்க. அது சாப்பிட முடியாது சார். அப்புறம் இப்படி தேவைகள் 3ல் நிறைவாக இருக்கிறோம் என்று எப்படி சொன்னீர்கள்? ஏன் இட்லி பசி தீர்க்காதா? இருக்கும்ல. அப்புறம் ஏன் உங்களுக்கு வெறும் இட்லி கொடுத்தோடனே மட்டும் நிறைவு வரலங்கிறீங்க? சார் அந்த சட்னியாவது மாத்தி, கொஞ்சம் ஒரு நாளைக்கு சாம்பார், ஒரு நாளைக்கு வெங்காய சட்னி, ஒரு நாளைக்கு தக்காளி சட்னி, அதையாவது மாத்துங்க சார். ஏன் மயக்கம் என்று சொல்லுகிறார்கள்? நம்ம என்ன செய்யறோம், மயக்கத்துல போயிட்டோம், விதவிதமா சாப்பிட்டு மயங்கிட்டோம். மனம் அந்த மயக்கம் என்ற பழக்கத்தில் இருக்கிறது, அதுல இருந்து வெளியே வர முடியல. அதுக்கு தானே தவம் பண்றீங்க, அழகான தட்சவனம் பண்றீங்க, வர வேண்டியது தானே. இத்தனை வருஷம் தவம் பண்றோம், தட்சவனம் பண்றோம், ஏன் வர முடியல? வர முடியல, வர முடியல. அப்ப அப்ப இதுக்கு இந்த நிறைவு வராதுக்கு வேறு எங்கேயோ ஒரு காரணம், மூல காரணம் என்று ஒன்று இருக்கிறது. மூல காரணம் என்று ஒன்று இருக்கிறது. அப்ப அது என்ன என்று சொன்னால், நாம் பிறக்கும் போதே குறையுள்ள கருமையமாக பிறந்திருக்கிறோம் என்பது ஒண்ணு. இப்போ நீங்க மயக்கத்துல வந்ததுங்கிறது ஒண்ணு, அது வேற. பிறந்த பிறகு இப்ப நம்ம மயங்கிட்டோம் இதுல எல்லாம், அது இப்ப நடந்த கதைங்க. இந்த மயங்கினதுக்கு காரணம் என்னன்னா, பிறக்கும் போதே கருமையத்திலேயே இருந்த அந்த குறையோடு தான் மனிதன் பிறந்திருக்கிறான். ஏன் அப்படின்னா, இந்த குறைகளை அதிகமாக வைத்துக்கொண்டே ஒரு குழந்தையை உருவாக்கிய அந்த பெற்றோர்கள் தான் 100% இதற்கு காரணம் என்று சொல்ல வேண்டியது. ஒரு குழந்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் பக்குவப்பட்ட நிலையில் இருந்து அந்த குழந்தை உருவானால்தான் ஒரு நல்ல சமுதாயம் உருவாகும். பற்றுகளிலேயே இருந்து கொண்டு, பற்றுகளின் உச்சத்தில் இருந்து கொண்டு குழந்தையை உலகம் முழுவதும் அதிகமான ஜனத்தொகையை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய கேடுகட்ட மனிதர்கள் வாழக்கூடிய நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால்தான் இன்னைக்கு இந்த சமுதாயம், இந்த தலைமுறைக்கு தலைமுறை இவ்வளவு கெட்டு மயக்கத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய சமுதாயம் மாறி இருக்கிறது. இதற்கு காரணம், பிறக்கும் பொழுதே கருமையத்திலேயே அங்க என்ன குறை. நிறைவாகவெல்லாம் பிறக்கல. குழந்தை பிறந்த உடனே 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கி எல்லாத்துக்கும் கொடுக்குறான், நிறைவு. எதுக்கு? அத்தனை குறையும் உள்ள வச்சுட்டு இருக்கான். நீ சாதாரணமா ஒரு 5 பைசா மிட்டாய் கொடுத்தான்னா அங்க குறை கம்மியா இருக்குன்னு அர்த்தம். குழந்தை பிறந்ததுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் 5 ஸ்டார் சாக்லேட் எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறான்னா அங்க கருமையத்தில் ஏகப்பட்ட குறையை வைத்திருக்கிறேன், நீங்கெல்லாம் அந்த 5 ஸ்டார் சாக்லேட் சாப்பிடுங்கன்னு வாங்கி கொடுக்குறான். நீங்க குழந்தை பிறந்ததுக்கு எல்லாரும் பெரிய நல்ல வசதியான சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்க குறையுள்ள பெரிய குறையுள்ள குழந்தையை பெற்றிருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அப்படிதான் அதை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த குறையுள்ள பிறந்தை பெற்றுட்டு அதுக்கு 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு பிறந்த நாள் விழா 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சு கொண்டாடுகிறீர்கள். மிகவும் குறையுள்ள கர்மையம், மிகவும் குறையுள்ள கர்மையம். அதான் 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சு கொண்டாடும். பிறந்த நாள் கொண்டாடுகிறோம். எதை கொண்டாடுறோம்? எப்படி பெற்றோம், எப்படி பிறந்தது, எப்படி வாழ்கிறது? அப்ப அங்க கருமையமே குறையாக இருக்கிறது. அப்ப என்ன? அப்ப இதுக்கு தீர்வு என்ன? மகரிஷி அதனாலதான் என்ன சொல்றாரு, கருவிலேயே திருவுடையார் என்று மாற வேண்டும். அப்ப இப்பதான் புரியுது மகரிஷியினுடைய தத்துவம். இந்த பிறவியில் மனிதர்களை அவர்களை பக்குவப்படுத்துவதற்கு என்று இல்லை. மகரிஷி ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ்ல கொடுத்திருக்கார். ஓரளவுக்கு இன்னைக்கு மனவள கலைஞர்கள் இந்த தேவையை புரிந்து கொண்டு ஓரளவுக்கு ஒரு 30-40% நிறைவுக்கு ஒரு குழந்தையை பெற்றாங்கன்னா, அந்த ஒரு 40% நிறைவு உள்ள குழந்தைகள் பிறக்கும் சமுதாயத்தில் அந்த 40% நிறைவோடு பிறந்த குழந்தைகள் அவர்கள் திரும்பவும் தவம் செய்து தற்சோதனை செய்து 80% நிறைவு உள்ள குழந்தைகளை பெற்பார்கள்.
பிறப்பார்கள். அவர்கள் தற்சோதனை செய்து ஒரு 3வது தலைமுறையில் நிறைவான குழந்தை பிறப்பதற்கான தத்துவத்தை தான் கொடுத்திருக்கிறார்கள் போல இருக்கு. இது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். இப்ப நம்ம வேலை என்ன? நம்மளுடைய வேலை என்ன? நானால தான் சொல்லிட்டு இருப்பேன், ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன். அது சரி, அது உண்மைன்னு இப்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். 35 வருடமாக வேதாத்திரியத்தில் இருக்கிறேன். நான் ஒரு 25% திருந்தி இருக்கிறேன் என்று மன்றத்தில் டிக்ளேர் பண்ணுவேன். நான் ஞானம் அடைந்து விட்டேன்னா சொல்லவே மாட்டேன், சொல்லவே மாட்டேன். இப்பயும் நான் சொல்ல மாட்டேன், இப்பயும் சொல்ல மாட்டேன். அப்ப என்ன பண்றோம் நாம? ஓரளவுக்கு அந்த நிலைக்கு வரக்கூடியதுக்கு தான் தெரியும் மகரிஷிக்கு. ஏன் இது இந்த பிறவியில இந்த இந்த வேதாத்திரிய மக்கள்லாம் 100% டக்குன்னு மாற்ற முடியாது அப்படின்னு தெரியும். ஏன்? அவரும் தமிழ்நாட்டில் தானே பிறந்து வாழ்ந்திருக்கிறாரு. இந்த சமுதாயத்தை பற்றி தெரியும் இல்லையா? அவரும் வியாபாரம் பண்ணியிருக்காருல, எத்தனை பேரை சந்திச்சிருப்பாரு. இங்க இருக்கக்கூடிய மனிதர்களுடைய அந்த மனநிலையெல்லாம் இருக்கும் இல்லையா? அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த மனநிலைக்கே இப்படி புரிஞ்சிருக்காரு. இன்னைக்கு இருந்தாரு அப்படின்னு சொன்னோம்னா வேதாத்திரியத்தை இழுத்து மூடி வச்சுட்டு வேணாம்பா உங்களுக்கு அப்படின்ட்டு மூடி வச்சுட்டு போயிடுவார். அப்ப அந்த ஒரு நிலை அப்படிதான் இருக்கிறது. நமது நாட்டில்தான் நமது பேர குழந்தை தேவை நிறைவு செய்வதற்கான சொத்து சேர்க்கும் அந்த ஒரு குணம் அதீதமாக இருக்கக்கூடிய இங்குதான். உலகம் முழுவதும் இப்பொழுது அப்படி மாறி கொண்டு வருகிறதே என்று சொன்னால், நம்மவர்கள் உலகம் முழுவதும் சென்று எல்லா மக்களையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் அப்படி கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ அப்ப இந்த குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடுன்னு கட்டுவாங்க, வீடு கட்டி வாடகைக்கு விடுறது இப்படிங்கிற கலாச்சாரத்தை நம்ம இந்தியர்கள் எந்த நாட்டுக்கு அதிகமாக போயிருக்காங்களோ அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வாடகை கலாச்சாரம் அதிகமாகி அங்க எல்லாமே ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும். அங்க இருக்கவர்கள் நிம்மதியாக இருப்பதையும் இவர்கள் போய் கெடுத்து விட்டார்கள் என்று தெரியும். அப்ப அந்த நிலையை பார்க்கிறோம். இப்ப இந்தியாவில் வாழ்வது என்பதும் நிறைவாக வாழ முடியாது. இந்தியர்கள் எங்கு வாழ்கிறார்களோ அந்த நாட்டுக்கு சென்றாலும் நிறைவாக வாழ முடியாதுங்கிற மாதிரி இருக்கு. ஏன் இது? ஏன் இப்படி? ஏன் இந்த பற்று? ஏன் இந்த பற்று வந்தது? ஆனா நமது தாத்தா பாட்டி காலத்துல இவ்வளவு இல்லையே. இது எப்படி வளர்ந்திருக்கிறது? தலைமுறையாக இது பெருகி இருக்கிறது. ஆனால் இங்குதான் தத்துவம் இருக்கிறது. இவ்வளவு தத்துவங்களும் இங்குதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்குதான் அது பெருகி இருக்கிறது. அப்ப ஒருத்தர் சொல்றாரு, ஒரு ஆராய்ச்சியாளர், அப்படி இல்லைங்க, இங்கு இது பெருகி இருப்பதனால்தான் இங்கு இந்த தத்துவம் தேவைப்படுகிறது, அதனால்தான் இங்கு தத்துவம் இருக்கிறது. அங்க தத்துவம் தேவையில்லை, அதனால் தத்துவம் இல்லை என்று சொல்றாரு. அதுவும் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்மளால ஏன் இந்த இட்லி சாப்பிட முடியல? தாத்தா பாட்டி சாப்பிட்டாங்களே. அப்ப அங்க ஓரளவுக்கு அந்த கருமையத்தில் நிறைவு இருந்தது. அப்ப இந்த நிறைவு என்பது நாம் நிறைவோடு பிறந்திருக்க வேண்டும். அப்பதான் அந்த வாழ்க்கையில அந்த நிறைவாக நம்ம வாழ முடியுங்கிறது ஒண்ணு. மகரிஷி தெளிவா சொல்றாரு, சஞ்சித கர்மத்தின் அடிப்படையில் தான் பிராரப்த கர்மத்துக்கான எண்ணங்கள் மலரும். அப்ப நிலம் எப்படி பக்குவப்படுத்தி இருக்கிறோமோ, அதுல விதை போட்டா நிலத்தை எவ்வளவு பண்படுத்தினோமோ அதன் அடிப்படையில தான்ப்பா அங்கு செடியும் மரமும் வளரும். நிலத்தை பண்படுத்தாமல் நீங்க விதை போட்டீங்கன்னா எப்படி வளரும்? நம்ம நாட்டுல கூட நிலம் என்பதற்கு எதை சொல்ல வேண்டும்? நிலத்தை பண்படுத்துதல் என்று. அதை எப்படி நம்ம குழந்தைக்கு எடுக்கணும் அப்படிங்கணும்னா, நிலத்தை பண்படுத்தி வைக்க வேண்டிய பொறுப்பு பெண்களுக்கு அதிகம் இருக்கிறது. நல்ல விதையை கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஆண்களுக்கு அதிகமாக இருக்கிறது. பெண்கள் நிலமாகவும் ஆண்களை விதையாகவும் இங்கு உணர்ந்து கொண்ட சமுதாயம். ஆனால் பெண்ணினத்துக்கு தாய்மை என்ற ஒன்றை கொடுத்து அந்த பொறுப்பு அதிகம் என்று இங்கு வைத்திருந்தார்கள். அதையெல்லாம் இப்ப பேசணும் அப்படின்னு சொன்னோம்னா இப்ப இருக்கிறவங்க எல்லாரும்
நீங்க எப்படி இப்ப பெண்ணினத்துக்கு எதிராக பேசுகிறீர்கள் என்று சொல்லி விடுவார்கள். இயற்கை சொல்லக்கூடியது அப்படிதான் இருக்கிறது. அந்த பக்குவம் அங்கு, ஏன்னா அங்கதான் நிலம், அங்கதான் வளருது அந்த குழந்தை, வளருது அந்த குழந்தை. அப்ப நிலம் பக்குவப்பட்டிருக்க வேண்டுமா வேணாமா? பக்குவப்படுத்தி வந்திருக்கணுமா இல்லையா? அப்ப இதெல்லாம் இப்படி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்ப ஒரு திருமணம் என்பது எப்படியெல்லாம் அதை அதற்குரிய தத்துவங்களை அதற்குள்ளாக வைத்தார்கள், எப்படி இருக்க வேண்டும் என்று வைத்தார்கள், எப்பொழுது அந்த குழந்தை உருவாக வேண்டும் என்று வைத்தார்கள். இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு சமுதாயம், நிறைவான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப இது இதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், அந்த குறை என்ற மனதில் குறையோடு அந்த தாம்பத்தியம் நடந்து அங்கு உருவான குழந்தை குறை என்ற நிலையில்தான் அது வளர்கிறது, நிறைவு என்பது வர்றதில்லை. அப்ப காரணம் என்பதே அந்த குழந்தை உருவான இடம்தான் காரணம், இடம்தான் காரணம். அப்ப என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த கணவன் மனைவி இருவரும் ஒரு மன நிறைவு அடைந்திருக்கு. அப்ப அவங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே தேவைகள்னா என்ன இதை சொல்லி கொடுத்துருக்கணும் இல்லையா? நம்ம எலிமெண்டரி ஸ்கூல்லேயே இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம்? தேவை என்றால் என்ன? எல்கேஜியில போகும்போது தேவை என்றால் என்ன? நீ கலெக்டர் ஆகணும், நீ டாக்டர் ஆகணும், கோடி கோடியா சம்பாதிக்கணும், அடுத்தவன் பிளாட்லாம் வாங்கி போடணும், பக்கத்துக்கு இடத்த வாங்கிடணும், இதுக்கு நீ இப்ப சம்பாதிக்கணும். இதைத்தான் நம்ம அங்க ஊட்டுறோமே தவிர, நிறைவு என்பதை எங்க ஊட்டி வளர்த்தீங்க? இப்படி ஒரு பையனை வளர்த்துறீங்க, அங்கிட்ட அதே மாதிரி ஒரு பொண்ணை வளர்த்துறாங்க, 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி வச்சு 2 பேரும் பிள்ளையை பத்தி அனுப்புன்றாங்க. 100%க்கு 300% குறையுள்ள குழந்தையை அவன் பெற்று அனுப்பிடுறான். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் செய்யக்கூடிய காரியம் அதுவாகத்தான் இருக்கிறது. எல்லா பிள்ளைகளையும் இந்த பொருள் சம்பாதிக்கிறதுக்காக படி படி படி, புறத்துக்காகத்தான் படிப்பு, புறம்தான் வாழ்க்கை, அக வாழ்க்கைன்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி நம்ம பெற்றோர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம நிறைவுன்னு பேசுறோம். இந்த போஸ்டரை நீ எத்தனை பேருக்கு அனுப்பியிருப்பீங்க? நான் எத்தனை குரூப்புக்கு அனுப்பியிருப்பேன்? ஃபேஸ்புக்கில் மட்டும் நான் எண்ணி அனுப்புனேன். இன்னைக்கு இந்த போஸ்டரை எண்ணி அனுப்புனேன். கிட்டத்தட்ட ஒரு 4,80,000 பேருக்கு அனுப்பியிருக்கேன். எத்தனை பேர் வந்திருக்கோம்? 33 பேர். வரமாட்டோம். இதை கேட்பதற்கு தயாராக இல்லை இந்த சமுதாயம். அதையெல்லாம் என்ன பண்ணுது? குறைகளை பெருக்கி 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 இன்னொரு குழந்தை பற்றி இன்னும் குறையுள்ள சமுதாயத்தை உருவாக்குவதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறது. இறைவன் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை. அருகில் ஒரு 10 இடங்களில் பூகம்பம் ஏற்படுத்தி அனைவரையும் பூமிக்குள்ளாக தன்னுள் அணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்தால்தான் இந்த சமுதாயம் திருந்தும் என்று இறைவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்று என் மனம் சொல்லுகிறது. இப்படிதான் இருக்கிறோம் சமுதாயத்தில். அப்ப அங்க ஒரு குழந்தை பிறப்பு என்பதில் தான் அங்க நிறைவு என்பது தொடங்க வேண்டும், அங்கேயே மாறணும். அப்ப குழந்தை பிறப்பு அப்படின்னு சொன்னோம்னா, நீங்க மனம் எப்படி இருந்தாலும் அது ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு வந்த பிறகு, எப்போ அந்த தாம்பத்தியத்துல அதாவது 2 பேருக்குள்ளேயும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எப்ப இருக்க முடியும்னா, அங்கு தேவைகளை உணர்ந்து 2 பேரும் நிறைவா இருந்து அந்த இணைப்பு நடந்திருந்தால் நிச்சயமாக அந்த குழந்தை நிறைவுள்ள குழந்தையாகத்தான் பிறக்கும். அப்ப கல்யாணம் எப்படி நடக்கணும்? 2 மனங்களும் இணையக்கூடிய திருமணமாக இருக்க வேண்டும். இப்பொழுது அப்படியே இருக்கும். மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு, பொண்ணு என்ன படிச்சிருக்கு, இவர் இவ்வளவு வீடு கட்டியிருக்காரு, அவர் ஒரு வீடு, இது என்ன காரு, அது என்ன காரு, இது என்ன ஜாதி, அது என்ன ஜாதி, இது என்ன இது என்ன இது, நீ எவ்வளவு போடுற, நான் எவ்வளவு போடுறேன், எல்லாத்தையும் புறத்தை வைத்தே நிர்ணயம் செய்து கல்யாணம் பண்ணிட்டீங்க. கல்யாணம் பண்ண உடனே ஒரு குழந்தையை பத்து கொடு, முடிஞ்சு. எல்லாம் புறம்தான் நிர்ணயம் செய்யப்படுகிறதே தவிர அகம் இல்லை. திருமணம் என்பது புறம் சார்ந்ததாக இருக்கிறது. அதுல இந்த பெருசுக இருக்கு, இப்படி புறம் சார்ந்ததாக பண்ணி வச்சுட்டு உடனே குழந்தையை பத்துரு. அட விடுப்பா, ஒரு 4 வருஷம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சிட்டு அவள் பெற்றுக்கன்னு சொல்றீங்களா? உடனே ஒரே வருஷத்துல பிள்ளைய பத்தரணும். எப்ப
இந்த குறை இருக்கும் போதே பெற்று அப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா கொஞ்சம் குறையெல்லாம் குறைஞ்சிருமே அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போகக்கூடிய சமுதாயம். நீ தத்துவம் தெரியவில்லை. சரி, இப்போ இந்த இயற்கை இந்த எல்லா உணர்வுகளையும் பதிவாக வைத்து அதை அப்படியே அடுத்த சந்ததிக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவம் இன்னைக்கு விஞ்ஞானத்துக்கு தெரியாது. சும்மா சொல்லும் ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்லும். ஹெரிடிட்டி என்பதை ஆழமாக ஜெனட்டிக் என்பதில் புரிந்து கொண்டதா என்றால் தெரியாது. மகரிஷி அவர்கள் இதை ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. சஞ்சித கர்மம், பிராரத கர்மம், ஆகாமிய கர்மம் சொன்னது மட்டும் இல்ல, பிறப்புக்கு பின் உயிரின் நிலை எப்படியெல்லாம் போகிறது ஒரு துல்லியமாக அத்தனையும் கொடுத்திருக்கிறார். சரி, அப்ப அந்த அடிப்படையில் அப்படி ஒரு குழந்தை பிறக்கிறது. இப்ப அந்த இயற்கை என்ன பண்ணுது பாருங்க. அந்த குழந்தை பிறக்கும் போது ஏதோ கொஞ்சம் ஒரு மன தாங்கல்கள் அதோட இருந்து கொஞ்சம் குறையோடு பிறக்குதுன்னு வச்சுக்கோம். இப்ப இன்னைக்கு 100% குறையா பிறக்குது. நான் சொல்றது முன்னாடி காலத்துக்கு வச்சுக்கோம். ஒரு 50% நிறைவோடு, ஒரு 50% குறை என்ற நிலையில் அவர்கள் குழந்தையை பெற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோம். இயற்கை என்ன சொல்லுது, அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த 50% குறையை எப்போ நிறைவு செய்யுமாம்னா, அந்த குழந்தை 3 வருடம் அன்பாக தாயிடமிருந்து தாய்ப்பால் அதை எடுக்கும் பொழுது அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த 50% குறை நிறைவாகி விடுமா. அப்பதான் அந்த உச்சி முழுமையாக மூடுமா. அந்த உச்சியில உச்சி மூடாம இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நிறைவாக மூட வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது 3 வருடம் எப்படி கொடுக்க வேண்டுமாம், அன்பாக கொடுக்க வேண்டுமாம். இப்பொழுது 3 வருடம் கொடுப்பது என்பதே நிறுத்தப்பட்டு விட்டது. 3 வருடமா கொடுப்பது என்பதே வைக்கும் போதே கொடுக்கறது இல்லைங்கிறது அந்த அளவு போயிடுச்சு. கொடுப்பதும் அன்பாக கொடுக்கிறோமா என்று கேட்டால், அன்பு என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய ஒரு சமுதாயம். எங்க அன்பா கொடுத்தோம்? அப்ப ஏன் நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எப்படி இருந்தாங்க? பிறக்கும் போது ஓரளவுக்கு அந்த நிறைவு இருந்தது. அந்த மதர் ஃபீடிங்ல மீதமுள்ள நிறைவையும் அவர்கள் கொடுத்து அவர்கள் வளர்த்தார்கள். 10 குழந்தையை பற்றி 10 குழந்தையும் அவ்வளவு கொடுத்துருக்குறாங்களே. அப்ப அவங்களைத்தான் நம்ம என்ன பண்றோம், பெண்ணின் பெருமை தாய்மை அப்படின்னு அவங்களதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம தலைப்பு போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு யாரையும் சொல்றதுக்கு தகுதி இருக்கிறவங்களான்னு கேட்டோம்னா அது தெரியல. அவங்கவுங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அப்ப அவர்கள் தான் உண்மையிலேயே அந்த பெண்ணின் பெருமைக்கு உரியவர்கள். தாய்மையை தாய்மையாக பார்த்து அதன்படி வாழ்ந்தவர்கள். அவர்களுக்குத்தான் அந்த அந்த பெயர் பொருந்தக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு பொருத்தமாக இல்லை என்பது என்னுடைய கருத்து. பொருத்தமாக ஆக்கிக்கொள்ள வேண்டியது நமது கடமை. சரி, அப்ப அந்த இடத்துல இது இன்றைக்கு என்னாச்சு, இந்த 3 வருடம் கொடுத்து அந்த நிறைவை கொடுப்பது. இந்த நிறைவு இல்லை என்று சொன்னால் அவன் அந்த 3 வருடம் கொடுக்காம அந்த வளர்ந்த குழந்தை குறையுள்ள குழந்தையாகத்தான் பிறப்பான். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இளைஞர்களே தீவிரவாதிகளா இருக்கிறார். இளைஞர்கள்லயே பேராசை பிடித்து போய் இளைஞர்களே என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் கொலை எல்லாத்தையும் ஈடுபடக்கூடிய ஒரு சமுதாயம் வந்துவிட்டது. ஏன் இப்படி வந்து விட்டது என்று கேட்டால், அங்கு பிறக்கும் போதே 100% குறை. அப்ப அந்த உருவாக்கிய பெற்றோர்கள் குற்றம், அதை பக்குவப்படுத்தாமல் விட்ட அந்த தாயின் குற்றம். இந்த இடத்துல 2 இடத்துல தாய்க்கு வருது அந்த குற்றம். தந்தைக்கு ஒரு இடத்துல குற்றம் வரும். உருவாக்குற இடத்துல தந்தைக்கு பொறுப்பு இருக்கு, தாய்க்கு 2 இடத்துல பொறுப்பு இருக்கு. அப்ப இப்போ இது என்ன, நீங்க எங்களுக்கு மட்டும் 2 உங்களுக்கு மட்டும் 1, நீங்க சமம்ங்கிறதுக்கு வரமாட்டேங்க. ஆணும் பெண்ணும் சமம், நீங்கள் சமம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இயற்கை அப்படி செய்யவில்லை, இயற்கை சமம் என்று சொல்லவில்லை. நீங்கள் சமமாக வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அதற்குரிய விளைவை அவரவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும். இது இயற்கை நீதி, நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. எல்லா துன்பங்களும் எல்லா நோய்களும் புதிய புதிய நோய்கள் எல்லாம் உருவாகிறது என்று சொன்னால் மனிதன் உருவாக்குவதல்ல, இயற்கையிலிருந்து உருவாவது தானே. எது செயலுக்கு விளைவு, அவ்வளவுதான். அப்ப இயற்கை நீதியை வைத்து நமது வாழ்க்கையை நாம் நிர்ணயம் செய்ய வேண்டுமே தவிர
நம்ம இஷ்டத்துக்கு அதை மாத்திக்கிறேன் அப்படின்னா முடியாது. மாற்றம் இப்படி எல்லாம் மாத்தினேன்னு சொல்லி இந்த ஐந்தறிவு ஜீவன் வரை மாற்றி விட்டார்கள். ஆனால் என்ன விளைவு நடக்கிறது? இன்னும் மனிதனிடம் அந்த இது வரல. ஐந்தறிவு ஜீவன் வரை எல்லாத்தையும் விஞ்ஞானம் இவனுடைய இதுக்கு மாத்திட்டான், கர்மைய வரைக்கும் மாத்திட்டான். அதனுடைய விளைவு இன்னும் இவ்வளவு துன்பம். ஏன் அவன் மாத்தினான்? ஏன் அந்த கர்மயத்தை மாத்தினான்? ஏன் இப்படி ஒரு தாவரங்கள்ல இருந்து, பழங்கள்ல இருந்து, காய்கறியில இருந்து, இந்த இறைச்சியில இருந்து எல்லாத்தையுமே இப்படி மாற்றி அதெல்லாத்தையும் உடம்புல பெரிய நோய்கள் வர்ற மாதிரி ஏன் மாத்தினான் அப்படின்னு கேட்டா, அவன் மாத்தணுங்கிறதுக்கு அவனுக்கு கண்டுபிடிக்கணும்னு அவனுக்கு அந்த எண்ணம் ஏன் வந்தது என்று கேட்டால், இங்கு இவர்களெல்லாம் அவஸ்தைப்பட வேண்டி இருக்கிறது, இவர்கள் செயல் மோசமாக இருக்கிறது, இவர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய நோய் வர வேண்டி இருக்கிறது, அதனால் நீ இப்படி கண்டுபிடித்து அதையெல்லாம் மாற்றி இவர்களுக்கு பெரிய நோய் வருவதற்குரிய சூழ்நிலையை உருவாக்கி என்று இயற்கை தான் அவர்களுக்கு சொல்லியது. அவரை சொல்லியும் குற்றமில்லை, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி என்று ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடலை தான் பாட வேண்டியதா இருக்கு. அப்ப எல்லாமே அதன்படிதான் நடக்குது, அதுபடிதான் நடக்கிறது. இயற்கை சம்மதம் இல்லாமல் எதுவும் நடக்காது. இந்த கொரோனா யாரோ உருவாக்கி விட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இயற்கையின் சம்மதம் இல்லாமல் எதுவும் நடக்காது. இயற்கை பெர்மிஷன் இல்லாமல் எதுவும் நடக்காது. அப்படி உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால், இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய எண்ணங்கள், இவர்களுடைய அந்த மனநிலைகள், இவர்களுக்கு ஒரு பாடம் கொடுக்க வேண்டும், உருவாக்கு என்று அங்க பெர்மிஷன் கொடுக்காம நடக்கவே நடக்காது, நடக்கவே நடக்காது. மக்கள் எல்லாம் மாறிவிட்டால் இயற்கை தன்னை மாற்றிக்கொள்ளும், அவ்வளவுதான், மாற்றிக்கொள்ளும். எப்ப மக்களை மாத்துறது? அப்ப அந்த நிலை. அப்ப ஒரு மனிதனுக்கு நிறைவு என்பது அந்த நிறைவான, ஓரளவுக்கு நிறைவான தாம்பத்தியம், அதில் பிறக்கக்கூடிய குழந்தை, அதில் அந்த மதர் ஃபீடிங்ல கொடுக்கக்கூடிய அந்த அன்பு, அதன் அடிப்படையில் அது ஒரு நிறைவை பெற்ற குழந்தையாக வரும். அப்படி பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை, நீ எத்தனை பொருள் நீ வச்சிருந்தாலும் தேவை அளவுல போதும்னு அதை நிறுத்தி கொள்ளும், கிடைத்ததில் நிறைவு கொள்ளும். இப்படி இருக்கக்கூடிய குழந்தையின் ஜாதகத்தை பார்த்தால் அதில் லக்கினம் 11ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும். 11ஆம் பாவம் தொடர்பு கொண்டால் தான் நிறைவு. நான் பெரும்பாலான ஜாதகத்தில் பார்க்கிறேன் 10 அதிகமாக இருக்கிறது. சார் 10 நிறைய இருக்கே, சூப்பர் அப்படின்றான். ஏன்? தொழில்ல பிரமாதமா வருவான் அப்படின்னு. 10 தான் தொழில், பிரமாதமா வருவான். வாழ்க்கையில சாகிற வரைக்கும் நிம்மதி, நிறைவு என்பதே அவனிடம் இருக்காது. ஏன் என்று சொன்னால், நிறைவு என்பதை அளிக்கக்கூடிய பாவம் 10ஆம் பாவம். ஒரு பாவத்துக்கு 12ஆம் பாவம் அந்த பாவத்தை முழுமையாக கெடுக்கும். 11 என்பது முழுமையான நிறைவு, 10 என்பது 11ஐ கெடுக்கக்கூடிய பாவம். ஆனா 10 வந்துச்சுனாதான் இவனுக்கு தொழில் நல்லா இருக்கும். அந்த தொழில், அதிகாரம், அந்த பதவி எல்லாமே கிடைக்கும் 10ல. ஆனால் நிறைவு என்பதே இருக்காது. நிறைய 10 இருக்கக்கூடிய ஜாதகம் அப்படின்னு சொன்னா பொண்ணை கொடுன்றான், குடு. 11 இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு கொடுப்பான்னு நான் சொல்லுவேன். நீங்க சரியில்லை சார் அப்படின்றாங்க. நீங்க பார்க்க ஜோசியம் சரியில்லைன்றாங்க. ஆமாங்க, நான் சரியில்லை, நான் உண்மையா சொல்லுவேன், அதனால சரியில்லை. போய் அவஸ்தைப்படு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்படிதான் இருக்கிறது. அப்ப நிறைவு என்பது 11ஆம் பாவம். அப்ப இந்த குழந்தைகள் எப்ப 11ஆம் பாவத்தோட பிறக்கும் அப்படின்னா, அங்கு அந்த குழந்தை உருவாகிற இடமும் அது 3 வருடம் வாழக்கூடிய இடமும் சரி. அப்ப இறைவன் 2 இடத்த அப்படி பிக்ஸ் பண்ணியிருக்கான். சரி, இப்போ இந்த 2லயுமே இருந்தும் ஒரு 70% நிறைவுல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோ. இன்னும் 30% குறை இருக்கிறதே, அந்த குறையை எப்படி சரி செய்வது அப்படின்னு சொன்னா, இயற்கை அதுக்காகத்தான் திருமணம் என்ற ஒன்றை கொடுக்கிறது. திருமணம் என்பதில் அந்த நிறைவான தாம்பத்தியம் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்பொழுது, இந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த 30% அந்த நிறைவும் அந்த இடத்துல அவனுக்குள்ளாகவே நடந்து விடுகிறது. இங்க நடந்து குழந்தை உருவாகிறதுங்கிறது ஒண்ணு. அதாவது குழந்தை உருவாகி நிறைவான குழந்தை வருவது என்பதுங்கிறதுக்காக
இருக்கக்கூடிய இணைப்பு என்பது வேறு, குழந்தை உருவாகிறதே இல்லை, ஆனால் சாதாரணமான தாம்பத்தியம் இருக்கிறது, அது இவர்கள் இருவரையும் நிறைவு செய்யக்கூடியதற்காக அந்த தாம்பத்தியம். இது எத்தனை பேருக்கு இன்னைக்கு தெரியும்? எதுக்காக, என்னன்னு தெரியும்? நம்ம இப்ப என்ன திருமணம் என்ன சொல்றோம்? குழந்தை பிறக்கிறதுக்கு. அப்புறம் பால் உறவு, அது ஒரு சுகம் அப்படின்னு. சுகம் இல்லை, நிறைவுக்காக. நிறைவுக்காக. அப்ப இந்த இடத்துலதான் இங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த இதையும் நிறைவு அடையக்கூடிய ஒரு நிலை. அப்ப இந்த உறவில் நிறைவு அடைந்து அதன் பிறகு குழந்தை உருவாக்குவதற்குரிய ஒரு சூழல் வந்தால் அங்கு குழந்தை நிறைவாக பிறக்கும். அப்ப தெரியுதா? அதுக்கு ஒரு காலம் எடுக்கணும், தெரியுதா? தெரியுது. அப்ப இப்ப மூன்றாவது இடம் இந்த இடம். அப்ப ஒரு மனிதன் அவன் இன்னும் கொஞ்சம் நிறைவு, அந்த பக்குவம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த நிறைவை அடைவதற்குரிய தாம்பத்தியம் அங்கு கிடைக்கும். அதுக்காக தான் ஜாதகத்தை பொருத்தம் பார்க்க சொல்றது. இதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு நிறைவுக்கு நிறைவானது வந்துச்சுன்னா தானே அங்க நிறைவு வரும். அப்ப அந்த இடம் என்பதும் நிறைவை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த மூன்று இடமும் இந்த சமுதாயத்தினுடைய அடுத்த சந்ததியை நிறைவான ஒரு சமுதாயமாக மாற்றக்கூடிய இடங்கள். அப்ப இதுல அந்த தாம்பத்தியம் என்பதில் 2 இடம் இருக்கிறது. ஒன்று, அவர்களையே நிறைவு செய்து கொள்ளக்கூடியதும் நடக்கிறது, நிறைவான குழந்தை உருவாகக்கூடியதும் இங்குதான் நடக்கிறது. அப்ப இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்ப இந்த தத்துவங்களை எல்லாம் மகரிஷி வெளியில பேசல, இது எல்லாத்தையும் மனதுக்குள்ள வைத்துக் கொண்டுதான் அவர் என்ன சொன்னாரு, இளைஞர்களுக்கு என்ன சொன்னார்? தற்சோதனை தவம் என்று சொன்னார். சொல்லி 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 இதுல ஓரளவுக்கு பக்குவத்துக்கு வந்து இவர்கள் திருமணம் செய்து கருவிலே திருவுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ரொம்ப டீசெண்டா சொல்லிட்டு போயிட்டார். இப்ப நம்ம வெளிப்படையாக பேசிக்கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த நிறைவு இல்லை. அப்ப இப்ப பாருங்க, தேவைகள் 3 அப்படிங்கிறதுல இன்னைக்கு இட்லி ஏன் சாப்பிட முடியலன்னு கேட்டா, அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, தேவைகள் 3ல என்ன பண்றோம்? ஒரு தேவை நிறைவு அடையவில்லை என்று சொன்னால் இன்னொரு தேவையில் அதை அதீதமாக நாம் எடுத்து பார்க்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு அதிகமாக போய்கிட்டே இருக்கு. இப்ப நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ உங்களுக்கு பசிக்குது, ரொம்ப குளிருது, பசிக்கு 5 இட்லி வேணுங்கிறீங்க, ஒரு போர்வை வேணும்னு கேட்குறீங்க. நான் என்ன கொடுக்குறேன்? 2 போர்வை கொடுக்குறேன், ஆனா இட்லி கொடுக்கல. என்னங்க இட்லி கொடுக்கல? இட்லி வேணுமேங்க, பசிக்குதாங்க. நான் தான் 1 போர்வைக்கு பதிலாக 2 போர்வை கொடுத்துட்டேன்ல. எனக்கு 2 போர்வை வச்சு என்ன பண்ண? நான் 1 போர்வை போதுமே, ஆனா இட்லி வேணுமே. ரைட்டா? சரி, நான் இட்லி 15 இட்லி கொடுத்துட்டு ஒரு போர்வையை கொடுக்கலன்னா அதுவும் நிறைவேறாது. அப்ப தேவைகள் 3 என்பது அந்தந்த தேவைகள் அதன் நிலையில் சமமாக, அதாவது சரிசமமாக நிறைவு ஆக வேண்டும். ஒண்ணுல குறைஞ்சு இன்னொன்னுல கொடுச்சுன்னா அங்க நிறைவு அடையவில்லை, மனம் அடையாது. அப்ப இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் எங்கு குறை இருக்கிறது? இந்த தேவைகள் 3ல் எங்கு குறை இருக்கிறது? ஏன் இட்லி சாப்பிட முடியல? ஏன் நம்ம தாத்தா பாட்டி எப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னு அதை நம்ம ஆராய்ச்சி செய்து பார்த்தோம் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், இந்த தேவைகள் 3லே உயிரின் தேவை என்ற தேவையில்தான் குறை இந்த சமுதாயத்தில் பெரும்பாலான மனிதர்களிடம் இருக்கிறது. அன்னைக்கு அது இல்லை, அது கம்மியா இருந்துச்சு. இன்னைக்கு அது அதிகமாக இருக்கிறது. அந்த இதுல இருக்கக்கூடிய குறையினாலதான் இங்கு நீங்க எத்தனை வெரைட்டி ஆஃப் உணவு சாப்பிட்டாலும் உங்களுக்கு நிறைவு அடைய மாட்டேங்குது. அடையாது. ஆனாலும் இவன் இப்ப இன்னைக்கு ஒருத்தன் எனக்கு மனசுக்கு நிம்மதி இல்லை அப்படின்ட்டு டெய்லி பாருக்கு போறான். ஏன் போறான்? எதனால போறான்? அவரை திருத்தணும்னு பாக்குறேங்க, முடியலன்னு மனைவி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன் முடியல? நானும் சொல்லி பாக்குறேன், திட்டி பாக்குறேன், அது இப்படி பாக்குறேன், இப்படி பாக்குறேன், முடியாது, திருத்தவே முடியாது. அவன் எப்ப அதை நிறுத்துவான்?
ஏன் அப்படி போறான் அப்படின்னா அங்க இன்னமும் ஒரு ஒரு குறை அங்க அது இதை இந்த வேறு ஒரு இடத்துல அதை நீட்டிப்பாக மாறுகிறது. ஒரு குறைதான் நீட்டிப்பாக மாறுகிறது. அப்ப அந்த குறை பிரைமரி குறை எங்க இருக்கிறது, எந்த குறை நீங்கினால் அது நீரும் அப்படின்னு பார்த்தா அதைத்தான் நம்ம இவ்வளவு நேரம் பேசணும். எந்த குறை தீர்ந்தால் உயிரின் தேவையில் நிறைவு அடைந்த ஒரு மனிதன் என்ன பண்ண மாட்டான், எதுலையுமே தேவையை மீறி செல்ல மாட்டான். அப்ப என்ன பண்ணிருக்கணும், அதுல நிறைவை கொடுத்து இருந்தால் அவங்க போயிருக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்க, இது சும்மா அத்தத்திட்டு எது புறத்தில் என்ன செய்தாலும் அந்த நிறைவுக்கு அவனால் வர முடியாது. நீங்க சங்கிலி போட்டு வேணா கட்டி வைக்கலாமே தவிர அவன் இயல்பாக மாற வேண்டும் என்று சொன்னால் அவனது கர்மயத்தில் அந்த உயிர் சார்ந்த உறவில் அங்கு நிறைவு வர வேண்டும். நிறைவை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நீங்க அவனை குறையாவே பார்த்துக்கிட்டே அவரோடு அந்த உறவில் இருந்தால் அவன் அந்த குறை அதிகரித்து கொண்டுதான் செல்லும். இப்படி இருக்கிறவர்கிட்ட நாங்க எப்படிங்க நாங்க நிறைவாக வாழ முடியும் அப்படின்னு கேட்டா, அப்ப ஜென்மத்துக்கும் இது மாறவே மாறாது. அப்ப இப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், இந்த ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறைவு மற்ற எல்லாவற்றிலும் நிறைவை கொடுக்கும் என்பது இங்கு தெரிகிறது. இந்த குறைதான் இன்று இங்க இப்ப நான் சொன்னேன், உலகத்திலேயே இங்கதான் வந்து இன்னைக்கு இப்படி பற்று அதிகமா போய்கிட்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம இங்க வாழ்ந்துட்டு இருக்கோமேன்னு அப்படி சொன்னேன். அது கூட நிறைய பேர் கஷ்டமா இருந்திருக்கும். நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. காரணம் என்ன என்று சொன்னால், இந்த உயிர் சார்ந்த உறவில் குறை இங்குதான் அதிகமாக இருக்கிறது. அதுக்கு காரணம் சமுதாயமும் ஒரு காரணம். ஒரு முக்கியமான பர்சன்டேஜ் சமுதாயம் என்ன பண்ணுது, இந்த சமுதாயத்துல ஒரு கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே இருந்திருக்க வேண்டும். ரூலை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் மாத்திட்டான். அங்கதான் பிரச்சனை. அன்னைக்கு வாழ்ந்த சூழ்நிலையிலேயே இந்த வாழ்க்கை முறையையும் வைத்துக்கொண்டு அந்த பண்பாடு எல்லாமே இருந்துருந்துச்சுன்னா அது சரியாகத்தான் இருந்திருக்கும். நீங்க என்ன செய்றீங்க, நீங்க உணவை மாத்திடுறீங்க, ட்ரெஸ்ஸை மாத்திடுறீங்க, படிப்பை மாத்திடுறீங்க, சிஸ்டத்தை மாத்திடுறீங்க, கோஎஜுகேஷன்றீங்க, இதை பண்ணிடுறீங்க, அதை பண்ணி எல்லாத்தையும் மாத்திடுவீங்க. அவன் ஆத்திட்டு என்ன பண்பாடு கலாச்சாரம் ஏன் எப்ப நீ அதெல்லாம் டோட்டலா எல்லா சூழ்நிலையெல்லாம் மாத்திவிட்ட. அப்ப இந்த ரூலை மட்டும் ஏன் வச்சுக்கிட்டே இருந்தேன்னு எப்படி அந்த ரூல் செல்லுபடி ஆகும்? அப்ப என்ன ஆகுது, இது வரம்பு மீறுகிறது. அதனாலதான் இங்க இத்தனை பிரச்சனை. இது என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்களான்னு மகரிஷி அந்த காலத்திலேயே அதை பேசிட்டாரு. நீங்கள் இப்படி கட்டுப்படுத்துவதனால்தான் இங்கு இவ்வளவு பிரச்சனை. அப்ப ஒவ்வொன்றும் அது எல்லாமே மனதில் இருக்கக்கூடிய மனதில் அந்த அமுக்கப்பட்டது எல்லாமே என்ன ஆகும், தீரிட்டு கொண்டு வரும் என்று மகிழ்ச்சி சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில் இப்போ நம்ம எங்கு அந்த நிறைவுக்கான விதை இருக்கிறது என்று சொன்னால், அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது தாயிடம் அந்த பொறுப்பு இருக்கிறது. அதற்கு அடுத்து அந்த நிறைவு வருவதற்கான சூழல் எங்கு இருக்கிறது என்று சொன்னால், மனைவின் மூலமாக கணவனுக்கும், கணவன் மூலமாக மனைவிக்கும் இந்த நிறைவு வரக்கூடிய ஒரு இடம் அங்குதான் இருக்கிறது. அப்ப இது ரொம்ப முக்கியமான இடம். இது பேசப்படாத இடமாக இருக்கிறது. இந்த சமுதாயத்தில் அதை பேசவில்லை. அதனாலதான் இங்க வந்து இன்னைக்கு இத்தனை குற்றம் நடக்குது, அந்த குற்றம் நடக்குது, இந்த குற்றம் நடக்குது, இதெல்லாம் குற்றம் நடக்குது. ஏன் இந்த மாதிரியான இளைஞர்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறார்கள்? உருவாக்கி விட்டவர்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியுமா உங்களால? முடியுமா? அதெல்லாம் இன்னைக்கு சட்டத்துல இடம் அப்படிலாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம இங்க வேணா பேசிக்கலாம், அங்க இருந்து வருது கர்மயத்துல இருந்து, இதெல்லாம் ப்ரூஃப் கிடையாதுங்க. அப்ப எல்லாத்தையும் அப்படி ஆக்கி வச்சுட்டு அப்புறமேல இங்க நீங்க வந்து இதை வந்து தண்டனை கொடுத்தால் அங்க நிறைவு வந்துருமா? தூக்கி உள்ள வைக்கிறீங்க, 10 வருஷம் உள்ள வைக்கிறீங்க, 10 வருஷம் கழிச்சு வெளியே வரும்போது நிறைவாக வந்துருவானா? அவனுக்கு அங்க 10 வருஷம் ஜெயிலுக்குள்ள போட்டீங்களா, அங்க நிறைவு கொடுக்கறதுக்கு அங்க அவனுக்கு என்ன இருக்கு? அவனை அங்க தனியா அடைச்சு வைக்கிறீங்க. அவனும் மிகவும் கொடூரமான மனிதனாகத்தான் வெளியே வருவான். அப்ப எங்க இருக்கு இயற்கை? எங்க வச்சிருக்கு?
ஏன் இந்த உயிர் சார்ந்த உறவில் அந்த முழுமையான நிறைவு, அந்த நிறைவு வந்துச்சுன்னா இதெல்லாம் நிறைவு வந்துருங்கிறீங்களே. ஏன் இப்ப வந்து பசி என்பதில் நிறைவு வந்து ஏன் அந்த நிறைவு வராது? சாப்பிடுறதுல நிறைவு வந்து இந்த உயிர் சார்ந்த நிறைவு ஏங்க வரலங்க? அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடல் சார்ந்த உறவு என்பது பிரைமரி. அடுத்து மனம் சார்ந்தது, உயிர் சார்ந்தது உச்சமான ஒரு நிலை. ஏனென்று சொன்னால், அந்த உயிர் சார்ந்த உறவில் தான் இறை உணர்வு இருக்கிறது. இறை உணர்வு இருக்கிறது. அந்த நிறைவு வந்துருச்சுன்னா, எல்லாமே நிறைவா வந்துரும். அதனாலதான் அதுதான் பிரைமரின்னு நம்ம சொல்றோம். தேவைகள் 3லயே குறை இருப்பது அந்த 1ல தான் குறை. அதனாலதான் இது எல்லாமே குறையாக இருக்கிறது என்று இப்பொழுது நாம் புரிந்து கொள்கிறோம். ஏன் அது மட்டும் எல்லா நிறைவையும் கொடுக்கிறது என்று சொன்னால், அது ஒன்றுதான் இறை உணர்வை கொடுக்கக்கூடிய, நேரடியாக இறை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அந்த இடம் கிடைச்சிச்சுன்னா இங்க எல்லாமே சரியாயிடும். அதான் முழுமை. அங்க இப்ப குறை இருக்குது, அங்க இப்ப குறை இருக்குது. அந்த குறைக்கு காரணம் என்ன என்று கேட்டால், எந்த கணவன் மனைவியா இருந்தாலும் பொருள் ரீதியாக, அதிகாரம் ரீதியாக, புகழ் ரீதியாக இருவரும் சண்டையிட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படிதான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன புறம்தான் காரணமாக இருக்கிறது. அப்ப இன்னைக்கு எல்லா சமுதாயத்துல எல்லா பேரும் அப்படி வாழ்றான்னு எல்லாரும் இப்படி இவனும் இப்படி வாழ்றான். அப்ப அங்கு நிறைவான தாம்பத்தியம் என்பதே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போய்விட்டது. இது பொருளில் தேடுகிறது. காசா தேடுறான், இடமா வாங்குறான், வீடு வீடா வாங்குறான், காசை அப்படி பீரோ பீரோவா எடுக்கிறான், நகையா வாங்கி வைக்கிறான், சொத்து தான் வாங்கி போடுறான். இதற்கெல்லாம் காரணம் அங்கு இவனுடைய தாம்பத்தியம் என்பதும் நிறைவாக இல்லை, இவர்களுடைய பெற்றவர்களும் நிறைவாக இல்லை. அங்கு அந்த அன்பு கொடுக்கப்படவில்லை. 3 இடத்துலையும் கோளாறு. அதுதான் காரணம். நான் பர்டிகுலரா நான் யாரையும் பேசல. எங்கெல்லாம் குறை இருக்கோ அங்கெல்லாம் அப்படிதான் வச்சுக்கணும். என்னிடம் குறை இருக்கிறது என்று சொன்னால் என்னிடமும் குறை இருக்கிறதுக்கும் காரணம் இதுதான். அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இது சிந்தனை செய்து பாருங்கள். இதை ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இந்த தத்துவத்தை சொல்லிட்டாங்க. ஆனா இது அவங்க வெளியே சொல்லப்படாமல் இருந்ததனால் அப்படி ஆகிவிட்டது. இப்போ இதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நீங்க வேற நாடுகளில் இருக்கக்கூடியதுல ஓரளவுக்காவது அந்த ஒரு இது இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், அங்கு அந்த சொத்து சேர்க்கறதுங்கிறது இல்லை, பேரனுக்கு சொத்து சேர்க்கறது இல்லை. நம்மால் போய் தான் சொல்லி கொடுத்துருக்கான். அப்படியெல்லாம் இல்லை. அப்படி நிறைவாக இருக்கக்கூடிய நிலை வந்தது. அப்ப அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த உறவிலும் உயிர் சார்ந்த உறவிலும் அந்த நிறைவுக்கு உரிய சூழலை அங்க இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி இருக்கிறது. நம்ம அந்த சூழலை எல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ரொம்ப நல்லா நெருங்கி போய் பார்த்தாதான் தெரியுது அதுல தப்பு இல்லைன்னு சொல்லி. ஆனா இங்க வந்து ரொம்ப ஆன்மீக பூமி அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். நெருங்கி வந்து பார்த்தாதான் தெரிகிறது இங்க இருக்கக்கூடிய அத்தனை குறைகளும். அப்படி நான் ஒரு சூழ்நிலையை தான் நாம் பார்க்கிறோம். ஆக நிறைவு என்பது மன உணர்வு. அது எப்பொழுது வரும் இந்த சமுதாயத்தில் என்று கேட்டால், நிறைவான அந்த ஒரு தாம்பத்தியம், பாலுறவு, நிறைவான அன்பான அந்த தாயினுடைய அன்பு, கொடுக்கப்பட வேண்டிய அன்பு, அப்படி அதற்கும் மேலாக மீண்டும் நிறைவான ஒரு தாம்பத்திய வாழ்க்கை. அப்ப இங்கதான் இருக்கு. இப்ப மகரிஷி இந்த தலைப்பை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டார். பாத்தீங்களா என்ன கொடுத்தாரு? பாலுணர்வும் ஆன்மீகமும் சொல்லி கொடுத்தாரு. ஆனா அதுல நம்ம வந்து இவ்வளவு டீட்டெயிலா பேசல. அப்ப அந்த தலைப்புக்குள்ளாக இவ்வளவும் பொதிந்து இருக்கிறது. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுதான் பேசினாரு. அந்த சூழ்நிலை இல்லை, அதனால பேசணும். நாம இன்னைக்கு வந்து அதை சிந்தனைக்காக நாம் வெளிப்படுத்தி இருக்கிறோம். இது சிந்தனைக்கு மட்டுமே. சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து தெளிவுக்கு வாருங்கள். இந்த நிலை அடைவதற்கான ஒரு உதவியை கொடுக்கக்கூடியதுதான் தவமும் தற்சோதனையும். இது படிப்படியாக இந்த ஒரு நிறைவை கொடுத்து அதை ஊக்கப்படுத்தும் என்று மகரிஷி ரொம்ப ஸ்லோ ப்ராசஸா கொடுத்தாரு. இப்ப நம்ம அதை வெளிப்படையாக பேசி இருக்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.